Adobe Illustrator 50+ டூல்ஸ் வந்து நீங்க நம்ம பார்க்க போறோம். Let's see. ஸோ செலெக்ஷன் டூல்ல இந்த Adobe Illustratorக்குள்ள ஆர்ட் போர்டுக்குள்ள உள்ள எல்லா எலமெண்ட்டையும் செலெக்ஷன் டூலை வச்சு தான் செலக்ட் பண்ண முடியும். கலரை வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அது மேல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூலை வச்சு ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். இதே வந்து பக்கத்துல இருக்க டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஷேப்போட இந்த ஆங்கர் பாயிண்ட்டை ஒர்க் பண்ணணும், இந்த ஆங்கர் பாயிண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியும். உள்ளே பாத்தீங்கன்னா குரூப் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ள டூல் இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள வந்து சின்ன ஆரோ மாதிரி ஒன்று இருக்கு. டூல் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து விசிபிளா நம்மளுக்கு காட்டும். குரூப் செலெக்ஷன் டூல் இந்த ஸ்கொயரோட கார்னர் ரேடியஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு இதை மட்டும் உங்களால இது பண்ணிக்க முடியும். மேஜிக் வேண்ட் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ரெட் கலர்ல இருக்க எல்லா ஷேப் அண்ட் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். மேல வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெட் கலர்ல என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இந்த ஆர்ட் போர்டுக்குள்ள என்னென்னலாம் கலர்ஸ் இருக்கோ அதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா எந்த கலரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். லாசோ டூல் இண்டிவிஜுவலா இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அது மேல வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு வரைஞ்சிங்கன்னா இதை மட்டும் அதை செலக்ட் பண்ணி கொடுக்கும். பென் டூல் ட்ரேசிங் பண்றதுக்கா இருந்தாலும் ரெகுலர் ஷேப் ரெடி பண்றதுக்கா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணும். பென் டூலுக்குள்ள பாத்தீங்கன்னா மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. ஆங்கர் பாயிண்ட், டெலிட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்கு. ஆட் ஆங்கர் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி மல்டிபிள் ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஒரு ஷேப்போட பாத்தில் வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் இருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ற டூல் இருக்கும். அந்த ஆங்கர் மேல வச்சு கிளிக் அண்ட் டிராக் பண்ணீங்கனாலே போதும். ஹேண்டில் தேடி பிடிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. கர்வேச்சர் டூல் முன்னாடி பென் டூல் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கும் டேரக்டா ஒரு லைன் வந்துச்சுல, இதுல என்ன பண்ணுன்னா கர்வ்டா அந்த லைனே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிக் அண்ட் டிராக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த லைனை கொடுக்கும். அடுத்து டைப் டூல் கிளிக் பண்ணி நீங்க இங்க ஆர்ட் போர்டுக்குள்ள பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டைப் ஆயிடும். இதுக்குள்ள மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஏரியா டைப் டூல். ஏரியானா இந்த ஏரியாக்குள்ள டைப் பண்றதுக்கான டூல். அந்த ஏரியாக்குள்ள டைப் ஆயிக்கும். அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆன் த பாத். இப்போ இதுதான் பாத்துன்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிளுக்கு வெளியில இருக்கிறத அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாத்துல வந்து டைப் பண்ணும். நெக்ஸ்ட்டுக்கு வெர்டிகல் டைப் டூல் தேவையான டூல். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெர்டிகலா டைப் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வெர்டிகல் ஏரியா டைப் டூல் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டைப் ஆன் த பாத்து. அந்த பாத்துல இப்படி வச்சு கிளிக் பண்ணீங்கனாலே பாத்துல வந்து டைப் பண்ணிடும். So that's it for today. See you tomorrow.